ஃபிளிக், இதுக்கு நீ என்ன விளக்கம் கொடுக்க போற? சாரி, அதை தவிர இப்ப என்கிட்ட வேற வார்த்தையே இல்ல. நான் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா உங்களுக்கு எந்த காலத்திலயும் நான் துரோகம் போட மாட்டேன். அதான் பண்ணிட்டியே. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் பார்த்தேன். ஹெல்ப் பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணாம இரு. ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப். ஃபிளிக், நீ ஒரு மாசத்துக்கு டனல்ல மண்ணை தோண்டணும். ஒரு நிமிஷம் இளவரசி, போன தடவை இப்படிதான் 2 டனல்ல பணாலாக்கி. ஹெல்ப் பண்ணாம ஹெல்ப் பண்ணணும். அதேதான், அதையே நாம பண்ணுவோம். ஏற்கனவே பணாலாக்குன 2 டனலுக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்ல. முதல்ல இந்த தீயை விட்டு போயாக்கணும். 6 காய்ச்சி போயிருக்கு. அதனால அழகா நடந்தே போயிடலாம். நம்ம வெளியே போய் யாருக்கையாவது ஹெல்ப் கேட்டு இங்க இருக்கிற அத்தனை பேரையும் சூப்பரா காப்பாத்திடலாம். இட்ஸ் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்டா? என்ன பர்ஃபெக்ட்? மகாராணி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இங்க இருந்து யாரையாவது ஹெல்ப் கேட்க வெளியே அனுப்புவோம். தீவை விட்டு போகணுமா? இவ சொல்ற மாதிரி செஞ்சா அது தற்கொலைக்கு சமம். அதேதான், நாம எங்க இருந்து வெளியே போறது? முடியாது. வெளியே போனா பறவை, பூச்சி, பிகர் பாக்ஸுக்கு எல்லாமே இருக்கும். அதேதான், பிகர் பாக்ஸ். பிகர் பாக்ஸ் கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்து அவங்களோட சண்டை போட வைப்போம். ஹாப்பருக்கும் அதோட கும்பலுக்கும் ஒரு பாடம் புகட்டுவோம். நடக்கிறத பேசு. இங்க இருந்து யார் வெளியில போறது? நான் போறேன். நான் உங்களுக்காக உயிரை கொடுக்க தயாரா இருக்கேன். கேக்க நல்லாதான் இருக்கு, ஆனா நமக்கு யாரும் உதவறதுக்கு முன் வர மாட்டாங்க. அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. நான் சிட்டிக்கு போறேன். சிட்டிக்கு போய் யாராவது கிடைக்கிறாங்களான்னு பாக்குறேன். எனக்கு என்னமோ இது நல்ல ஐடியான்னு தான் தோணுது. அற்புதமான யோசனை. கொஞ்ச நாளைக்கு இவன் தொந்தரவே இல்லாம நிம்மதியா இருக்கலாம். கரெக்ட். ஒரு நிமிஷம், இதெல்லாம் நமக்கு என்ன யூஸ்? இவன் இங்க இருந்தா தானே பிரச்சனை. திரும்பி வரதுக்குள்ள நம்ம சாப்பாட்டை சேமிச்சு வச்சிடலாம்ல. ஆமாமா, ஃபிளிக் இங்க இருந்து போயிட்டா நமக்கு தொல்லை. கொஞ்ச நாளைக்கு இருக்காது. ஃபிளிக், நாங்கெல்லாம் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். உன் ஐடியாவை ஏத்துக்கிறோம். நிஜமாவா? உண்மையா? நிஜமாதான். ஓ, தேங்க் யூ பிரின்சஸ், தேங்க் யூ. உங்க பரந்த மனச பாராட்டியே ஆகணும். நிச்சயமா நான் வெற்றியோட தான் திரும்பி வருவேன். நீங்க இப்ப கூட ஒரு வார்த்தை போக வேண்டாம்னு சொல்லுங்களேன். நான் நண்பர்களோட இங்கே இருந்துறேன். போய் தொலை. என்ன லோக்கு? கவலைப்படாதீங்க. பிளக்கை நம்பினோர் கைவிடப்படார். போயிட்டு வரேன். அப்படி போடே. உங்களுக்கு கண்டிப்பா குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் உண்டு. ஒரு மணி நேரத்துல நீ மறுபடியும் அழுதுகிட்டே நம்ம தீவுக்கு வருவன்னு எங்க அப்பா சொல்றாரு. அப்படியா சொன்னாரு? ஆனா எங்க அப்பா அப்படி சொல்லல. அப்படியா? குட். நீ திரும்பி வரவே மாட்டான்னு சொன்னாரு. ஓ, ஆமா, நீ வெயில சமாளிச்சாலும் பறவைய சமாளிக்கவே முடியாதான். அவன் எல்லாத்தையும் சமாளிப்பான். உன்னை யாரும் கேட்கல. வாயை மூடிட்டு வந்தா போதும். வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காத. ஹே, அடிச்சுக்காதீங்க, சண்டை போடாதீங்க. ஒற்றுமைக்கு நாம தான் உதாரணமா இருக்கணும். என்ன சார், கிளம்ப வேண்டியதானே? ஏய், சிட்டி அந்த பக்கம் இருக்கு. தெரியும். வாரியர் பக்ஸ கூட்டிட்டு வரேன்னு வானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்க. கொஞ்சம் வாய் மூடியா? அவன் எது செஞ்சாலும் அதுல அர்த்தம் இருக்கும். அப்படி சொல்ல. பிளேக் நமது காலனியின் பாதுகாப்பிற்காக இந்த பயணத்தை மேற்கொள்கிறார். Wow! Oh! Oh! Please, jump on the plane! Bye! எனக்கு ஒண்ணும் ஆகல. உங்க அப்பா கரெக்டா சொன்னாரு, இது தேராது. நீங்க வேணா பாருங்க, ஹாப்பர் கூட சண்டை போடுறதுக்கு அவன் பெரிய பக்ஸோட தான் வருவான்.